வாய்ப்பு இருக்கலாம். அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சீக்கிரம் தேர்தல் வரும்னு ஆசை காட்டி பிஜேபி மோசம் பண்றதுக்கு அதுலயும் அந்த டிராப்ல அவங்க விழுவுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அதை பத்தி எனக்கு தெரியாது. இந்த விஷயம் அரசியல் ரீதியாக பார்க்க கூடாது. இது தமிழ்நாட்டோட உரிமைகளாக நீங்க பார்க்க வேண்டும். குறைந்து கொண்டு போகின்ற பாராளுமன்றத்தில் உறுப்பினர்கள் எண்ணிக்கையை கூட்டினீங்கன்னா ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கும் எந்த வகையிலும் பேசுவதற்கு வாய்ப்பே கிடைக்காது. அது ஒன்றும் குவாலிட்டி ஆஃப் டெமோக்ரஸி வில் நாட் இம்ப்ரூவ் வித் a larger parliament. We are very clear that the number of parliamentarians in India in the Lok Sabha must be frozen at 543. This freeze must continue and the distribution among the states in the same ratio as it is today must continue, and Tamil Nadu must have 39 members within a 543 member house. See, this is an issue which is beyond politics. This is an issue which is about the rights of Tamil Nadu and our representation in the Union of India. It's unfortunate that they do not participate in a meeting like this. While the DMK voted against this bill last time, the circumstances have not changed. I hope they will adhere to the same principle again. Sir, இப்ப திமுக இந்த விவகாரத்தை ஆதரிக்கும் பட்சத்துல அவங்க ஒரு நாடு ஒரு தேர்தலுக்கும் ஆதரிக்கக்கூடிய நிலைமை ஏற்பட வாய்ப்பு இருக்கலாம். அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சீக்கிரம் தேர்தல் வரும்னு ஆசை காட்டி பிஜேபி மோசம் பண்றதுக்கு அதுலயும் அந்த டிராப்ல அவங்க விழுவுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அதை பத்தி எனக்கு தெரியாது. திமுக அதிமுக ரெண்டு பேரும் இன்னைக்கு ஒரே நிலைப்பாடு எடுத்திருக்காங்க. சொல்றேன், இந்த விஷயம் அரசியல் ரீதியாக பார்க்க கூடாது. இது தமிழ்நாட்டோட உரிமைகளாக நீங்க பார்க்க வேண்டும். இது தமிழ்நாட்டோட பிரதிநிதித்துவம் நீங்க பார்க்க வேண்டும். இந்திய ஜனநாயகத்திற்கு இது ஆபத்தா நல்லதா என்று பார்க்க வேண்டுமே தவிர இது ஒரு அரசியல் கோணத்துல கட்சி கோணத்திலும் பார்க்க கூடாது என்பதுதான் எங்களுடைய கருத்து. இதுக்கு சம்பந்தம் சம்பந்தம் இல்லை. இது ஒரு இஷ்யூக்காக ஒன்று கூடி இருக்கும். இது ஒரு இஷ்யூ இருக்கும். காவிரியை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரு மெக்கானிசம் இருக்கு. அவ்வளவுதான்.